ஓகே. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட பேசிக்ஸ் வந்து பார்த்தோம். அது வந்து ஏன் பண்ணணும், எதுக்காக பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ வந்து ஒரு கேஸ் ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். எதை வச்சு பார்க்க போகிறோம்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரிப்போர்ட்டை வச்சு வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து அதில் இருக்க கீ டேர்ம்ஸையும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜஸ்ட் லைக் எஜுகேஷன் கண்டென்ட் மட்டும்தான். ஸோ இதை டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். இட்ஸ் நாட் லைக் இந்த ஸ்டாக்கை வாங்குங்க இல்லை விற்கணுன்றது இதோட பர்பஸ் கிடையாது. ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான் இது. ஓகே, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்க்குறோம். இதில் மொத்தமாக 5 ஸ்டெப்பு. முதல்ல வந்து எக்கனாமிக் அண்ட் மார்க்கெட் அனலைசிஸை பற்றி, அதாவது இப்போதைக்கு வந்து குளோபல் எக்கனாமி எப்படி இருக்குது, இந்தியன் எக்கனாமி இருக்குன்னு பார்த்துட்டு, நெக்ஸ்ட்டு வந்து அந்த செக்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா 3வது ஸ்டெப்பாக ஃபோர்காஸ்ட் என்னென்ன வந்து பே ஆஃப் வரும் அப்படின்றத பார்க்குறோம். 4வது ஃபார்முலேட் பண்ணுறோம். இந்த செக்யூரிட்டி வேல்யூலாம் கரெக்டாக இருக்கா இல்லையன்றதை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கலாமா வேணாமான்றது வந்து பண்ணுறது தான். இந்த மாதிரி பண்ணால் தான் இதுக்கு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் பண்ணோம்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம பண்ணுறோம். இதில் நம்ம பார்க்க போகிறது முதல் ஸ்டெப் அண்டு கொஞ்சம் இல்லை 2வது ஸ்டெப்பில் கொஞ்சம் பண்ண போகிறோம். ஸோ வாங்க. எக்கனாமிக் அண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது, அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட் எப்படி இருக்குன்றத வந்து பார்க்கணும். இதில் நான் ரொம்ப பேசிக்காக தான் போகிறேன். முதல் இதில் குளோபல் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த பேங்கிங், நான் ஏன் பேங்கிங் செக்டரை பார்க்குறேன் இல்லை ஃபினான்ஷியல் செக்டரை பார்க்குறோன்னா, நம்ம எடுத்துருக்கிறது ஸ்டாக் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். இது வந்து பேங்கிங்கில் வருது. அதனால ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து எவ்வளோ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. டோட்டல் ஜிடிபின்னு பார்த்தீங்கன்னா 109 ட்ரில்லியன் வந்து டாலர்ஸ் வந்து ஜிடிபி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 33 ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து ஒன்லி இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணுது. இட்ஸ் அரௌண்ட் லைக் மோர் தென் 25% வந்து வந்துட்டு இருக்கு. இது வந்து எப்படி எடுத்தோம் டேட்டானா, குளோபல் மார்க்கெட்டில் அதோட மார்க்கெட் வேல்யூ இருக்கும், இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டிங்கன்னா அது எத்தனை கம்பெனி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சேர்த்திங்கன்னா தான் இதோட வேல்யூ வரும். ஸோ இப்படியும் ஒரு வாட்டி பார்க்கலாம். அல்லது குளோபலாக வந்து இந்த வெல்த் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அசட் அண்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு கம்பெனியும் வந்து அவங்களோட அசட்டை இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து மேனேஜ் பண்ணுவாங்க. அப்படி தட் மீன்ஸ் அவங்க பணத்தை இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து மேனேஜ் பண்ணுறீங்க. அப்படின்ற பட்சத்தில் அதோட வெல்த் எவ்வளோன்றது பார்க்கலாம். ஸோ டோட்டல் வெல்த்னு பார்த்தீங்கன்னா 433 ட்ரில்லியன். அந்த 433ல் 120 ட்ரில்லியன் வந்து இந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது இந்த மாதிரி கம்பெனிஸ்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனி வந்து மேனேஜ் பண்ணிட்டுருங்க. அப்படின்ற பட்சத்தில் இதுவும் கூட வந்து பேங்கிங் செக்டரில் தான் வரும். ஸோ ஃபினான்ஷியல் மெயினாக வந்து இதை வந்து இந்த பணத்தை வந்து வேற எங்கே யூஸ் பண்ணுறாங்க இந்த பேங்கிங் மூலமான்றது தான் இது. ஸோ எந்த பக்கம் பார்த்தாலும் நம்ம இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா மோர் தென் 25% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இந்த பணம் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் செக்டார்ன்றது என்னது, முதல்ல வந்து இந்த ஒரு வட்டிக்கு வந்து பணம் கொடுக்கறது தான் வந்து பேங்கிங் செக்டர். ரொம்ப சிம்பிளாக சொன்னேன். ஒரு இண்டிவிஜுவலுக்கோ ஒரு பிஸ்னஸ்க்கோ வட்டிக்கு பணம் கொடுக்குறீங்களா, அதுதான். இதில் வந்து பேங்கிங் வந்து பர்சனல் லோனு, சேவிங்ஸு, அக்கௌண்ட்க்கு, கிரெடிட் கார்டு, மார்டேஜ், அதோட கமர்ஷியல் பேங்கிங்கில் அந்த மாதிரி எத்தனை வந்தாலும் மெயினாக வட்டிக்கு பணம் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் பேங்க்கு, ட்ரெடிஷ்னல் பேங்க்குன்னு பொறுத்திங்கன்னா நம்ம ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ இந்த மாதிரி இருக்கீங்களா, இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் பேங்க். அதே இது இப்போ டிஜிட்டல் பேங்காக வருது இல்லைங்களா, உங்களுக்கு ஆப் மூலமாக வந்து லோன் கொடுக்குறாங்க, இல்லை வேறு எது மூலமாக லோன் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பேங்க்ஸும் வந்து வந்திருக்கு. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2024ல் அரௌண்ட் 5% வந்து டிஜிட்டல் பேங்க்ஸ் இருக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகுன்றது ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லோன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம், அதாவது பேங்கை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வர்றது தான் வந்து அவங்களோட மெயின் இன்கமே. ஸோ அது நிறையா வந்துச்சுன்னா அந்த பேங்க் நல்லா வருதுன்னு அர்த்தம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸும், அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது சைனா தான். ஸோ அவங்கள்ட்ட தான் வந்து இந்த மாதிரி வருமானம் வந்து நிறையா இருக்குது. அதனால தான் வந்து அவங்களால நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியுது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு இருந்தாலும் உங்களுக்கு நம்ம இந்தியாவோட லோன் பார்த்தீங்கன்னா 2029 வரைக்கும் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க.
இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது ஒழிய டிக்ரீஸ்லாம் ஆகலை. ஸோ இட்ஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் அ ஸ்டேபிள் செக்டர் அண்ட் வித் ஸ்டேபிள் க்ரோத் அண்ட் ப்ளஸ் இன்ஃப்ளேஷன்லாம் இருக்குது. ஸோ அப்படின்ற வருஷத்தில் என்னதான் கீழே மேலே போனாலும் ஒரு ஸ்டேபிள் க்ரோத் வந்து இந்த பேங்கிங் செக்டரில் கண்டிப்பாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து இங்கே நம்ம லெஃப்டில் பார்த்துறது வந்து நம்ம எவ்வளோ அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்திருக்குன்னு சொல்லலாம். இப்போதைக்கு நம்ம 2024 வந்து 85% பக்கம் இந்தியன்ஸ் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, இன்னும் 15% இல்லை. பட் 2030க்குள்ளே பார்த்தீங்கன்னா 95% வந்து வந்துருவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் எல்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு பேங்கிங் செக்டர் ப்ளஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் உங்களுக்கே தெரியும். அந்த இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் உங்களுக்கு சார்ஜஸ்லாம் போடுவாங்க இல்லையா, ஸோ எப்படி வச்சாலும் அவங்களுக்கு வருமானம் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா, ஓகே இந்தியன் செக்டரில் இந்த பேங்கிங் செக்டரை வந்து எவ்வளோ வந்து பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் 72% வந்து அக்கார்டிங் டு 2021 வந்து 72% வந்து நம்ம ஜிடிபியில் வந்து இது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதில் எவ்வளோ வந்து மார்க்கெட் வேல்யூ வச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம டோட்டல் மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் ஏறக்குறைய வந்து 400 லட்சம் கோடி. இதில் 47 லட்சம் கோடி பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த பேங்கிங் செக்டர் மட்டுமே இப்போ வந்து பண்ணுது. சரி ஓகே, இதில் அது ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா இந்த 47 கோடியில் 13 லட்சம் கோடி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரே ஒரு பேங்க் மட்டும் பண்ணுது. ஸோ சொல்லப்போனால் பேங்கிங் செக்டர் பேங்கிங் செக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12% பார்த்தீங்கன்னா அதில் 25% பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேங்க் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இட்ஸ் சொல்லப்போனால் இது வந்து லார்ஜ் கேப். சொல்லப்போனால் இது வந்து ஒரு இந்த பேங்க் எடுத்திருக்க கேஸ் ஸ்டடிக்கு எடுத்திருக்க ஒரு நல்ல ஒரு கேஸ் ஸ்டடின்னு சொல்லலாம். நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு அருமையான வாய்ப்புன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்னென்ன சொல்லுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி கம்பெனியோட எசென்சியல்ஸ் என்னன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் போவோம். ஸோ இதில் இந்த 2 days ஹை 2 days லோ 52 week ஹை லோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது எல்லாமே வந்து இது வந்து இன்னைக்கு அது இந்த வீடியோ பண்ணுற அன்னைக்கு உள்ள வேல்யூ அண்டு இது வந்து லாஸ்ட் 52 வாரத்தில் என்னென்ன பண்ணியிருக்குன்றதை சொல்கிறது. இப்போ இல்லை லாஸ்ட் 52 வாரம்ன்றது ஒரு வருஷம் நத்திங். பட் நான் ஒரு வருஷத்தில் வந்து இது வந்து 1398 பேருக்கு ஹையாக போனது 1880. ஏறக்குறைய இவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அண்ட் இங்கே இருக்க எசென்சியல்ஸ் தான் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதில் முதல்ல வந்து நான் குரூப் பண்ணியிருக்கிறது மேலே 3 குரூப்பாக வந்து பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. இது முதல் குரூப்பு, ரேஷியோ இருக்குது 2வது குரூப்பு, அதுக்கப்புறம் அதர் ஃபேக்டர்ஸ் வர்றது 3வது குரூப்புன்னு பிரிச்சிருக்கேன். முதல்ல இந்த ஏரியாவை வந்து பார்ப்போம். முதல்ல இதில் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்ன்றது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு கம்பெனி வந்து இவ்வளோ வேல்யூ வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி அப்படின்றது அதோட டோட்டல் மார்க்கெட் வேல்யூ அன்னைக்கு ஷேரோட ப்ரைஸு இன்ட்டு எவ்வளோ ஷேர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா வர்றது தான் மார்க்கெட் கேப். ஸோ நீங்கள் ஏவையும் பியும் பெருக்கினீங்கன்னா உங்களோட மார்க்கெட் கேப் தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் சிம்பிளாக சொல்லணும். அந்த 13 லட்சம் கோடி எங்கேருந்து வந்துச்சு, ஏற்கனவே 765 கோடி ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு ஷேரோட மதிப்பு 1700 போட்டுக்குங்க. இதுதான் 13 லட்சம் கோடி ஆக்சுவலாக. ஸோ சிம்பிளாக சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு P/E ரேஷியோ. இந்த P/E ரேஷியோன்றது ஒரு ஷேருக்கு எவ்வளோ வந்து ஏர்னிங்ஸ் வந்து வருது அப்படின்றத சொல்கிறது தான் ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. ஸோ ஒரு ஷேருக்கு நிறையா வந்துச்சுன்னா அந்த கம்பெனி நல்லா இருக்குன்னு அர்த்தம், ஒரு ஷேருக்கு கம்மியாக வந்துச்சுன்னா அந்த கம்பெனி நல்லா இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும். ஒரு ஷேருக்கு அதிகமாக வந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த P/E ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு ஷேருக்கு வந்து 300-400 வருதுன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன ஆகும் அப்படின்றதுனா அது வந்து ஓவர் வேல்யூடாக இருக்குது ஸ்டாக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஓவர் வேல்யூடாக இருக்குது. அதே சமயத்தில் நல்லா எல்லாமே ஃபண்டமெண்டலாக அதிகம் நல்லா கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குன்னு வச்சுங்களேன் P/E ரேஷியோ, அப்போ வந்து ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூடாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான். பெருசாக இந்த ரேஷியோ வச்சு இதுதான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா நல்ல P/E ரேஷியோன்றது என்னது, யூஸ்வலாக 20 to 30 இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. இதான் ஸ்டாண்டர்டாக சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபண்டமெண்டல்ஸே பாருங்கள் கரெக்டாக இருக்குது, 20 to 30 இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்டாக் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஸ்க்ராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ இது மெயின் ஆக்சுவலாக. ஸோ
இதுதான் வந்து பி/பை ரேஷியோ. அண்ட் பி/பை ரேஷியோக்கு இன்னும் நிறைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஒவ்வொரு அடுத்தடுத்த வீடியோ போகிறப்போ அடுத்தது சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா P/B ரேஷியோ, ப்ரைஸ் டு புக் ரேஷியோ. இது எப்படின்னா மார்க்கெட் வேல்யூ டிவைட் பை புக் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி. இது ரெண்டு, அதாவது மார்க்கெட்டோட ஷேர் ப்ரைஸு அப்புறம் வந்து புக் வேல்யூ டிவைட் பண்ணிங்கன்னா வர்றது தான் வந்து இந்த ரேஷியோ. பட் இது வந்து எதுக்குன்றது வந்து பெருசாக வந்து நம்ம வந்து இது கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் எஸ், இட் ஆல்சோ கன்சிடரிங் ஃபேக்டர். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம புக் வேல்யூன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல புக் வேல்யூன்றது ஒன்றும் இல்லை, ஒரிஜினல் வேல்யூ, நெட்வொர்க்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து நம்ம இங்கே புக் வேல்யூன்னு சொல்கிறது. ஒருத்தருக்கு வந்து 10 லட்ச ரூபா சொத்து இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் 2 லட்ச ரூபா கடன் இருக்கு. அவர் 2 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்காருன்னு வச்சுங்களேன். அந்த 2 லட்ச ரூபா கார் வந்து உங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபா, ஒரு 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் மாறிடும். அது இல்லாமல் 2 லட்ச ரூபா கடன் இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா லாஸ் ஆகி டிப்ரிசியேஷனில் போயிடுச்சு, 2 லட்ச ரூபாய் கடனில் இருக்கு. ஸோ டோட்டலாக 3. ஸோ அவரோட சொத்து மதிப்பு 10 லட்ச ரூபாய். அப்படின்ற பட்சத்தில் 7 லட்ச ரூபாய் தான் வந்து அவரோட சொத்து மதிப்பு. அதுதான் இங்கேயும் புக் வேல்யூன்னு சொல்கிறது. ஸோ இந்த 1717ல் உங்களுக்கு டிப்ரிசியேஷன் போய், அதர் எக்ஸ்பென்சஸ் போய், இல்லை டெப்ட்டு போய், அதோட லயபிலிட்டிலாம் போச்சுன்னா அதோட வேல்யூ இருக்குது இவ்வளோ தான். ஸோ இதுதான் வந்து புக் வேல்யூன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரேஷியோவை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்னன்னாக்க ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூனா என்னது? இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஃபேக்டர், பட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிக்கணும் பண்ணிக்கணும். ஃபேஸ் வேல்யூ ஒன்று தான் இருக்குது. ஆனால் வந்து மார்க்கெட் வேல்யூ 1700 ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன். எப்படி முதல்ல ஃபேஸ் வேல்யூ என்ன அப்படின்னா, கம்பெனியை வந்து முதல்ல வந்து ஷேர் மார்க்கெட் லிஸ்டிங் பண்ணுறப்போ ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க. இந்த கம்பெனி வந்து இவ்வளோ வேல்யூ வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து ஒரு 100 கோடின்னு வச்சுருக்காங்கண்ணே, 100 கோடி ரூபான்னு வச்சுருக்காங்கன்னா, அதை வந்து நான் 50 ஷேராக பிரிக்கிறேன்றப்போ, 10 ஷேராக பிரிக்கிறேன்றப்போ 10 கோடி ரூபா வரும். அப்படி வர்றப்போ அந்த ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 10 கோடி ரூபா சொல்லுவாங்களா, அதுதான் இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 250 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 250 ரூபாயை ஒரே ஒரு ஷேர் ஹோல்டர் இருந்தாருன்னா அதோட ஃபேஸ் வேல்யூ 250. இப்போ நான் அதை 25 பிரிக்கிறேன் அப்படின்ற பார்த்தா அப்போ ஃபேஸ் வேல்யூ வந்து 10. இப்போ நான் 250 ஷேராக பிரிக்கிறேன், அப்போ வந்து ஃபேஸ் வேல்யூ 1. அப்போ டோட்டல் அமௌண்ட் அதே தான் இருக்கும். நம்ம பிரித்து கொடுக்குறப்ப எவ்வளோ வேல்யூ வருது அப்படின்றத சொல்கிறது தான் ஃபேஸ் வேல்யூ, ரைட்டுங்களா? ஸோ இது எப்போ இருக்குன்னா, கம்பெனியை வந்து ஐபிஓ வந்து லான்ச் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ தான் வந்து இது வந்து ஐபிஓ லான்ச் பண்ணுறதோ அல்லது கேபிட்டல் கெயின் பண்ணுறாங்க இல்லைங்களா, அப்போ தான் வந்து இதை வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக தட் மீன்ஸ் அது 1 ரூபா தான் அதோட ஷேரோட வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ போய் நான் வேற ஒருத்தவங்களை விற்கிறேன், இதோட 1 ரூபா தான், பட் வந்து இது வந்து எனக்கு 2 ரூபாய்க்கு தெரியாமல் கேட்குறோம். எப்படி அது முடியுன்றது கேட்கலாம். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டில் வந்து இந்த நிலம் வாங்குறப்போ உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூன்னு ஒன்று சொல்லுவாங்க. இது நிறையா வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் சொல்கிறேன். கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூன்றது ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபான்னு வச்சுங்களேன் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. ஆனால் வெளியில் விற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபான்னு விற்பாங்க. எப்படி இது மாறும்? 300 ரூபா தான் கவர்மெண்ட் படி, பட் நான் 500 ரூபா கொடுத்தா இந்த நிலத்தை கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க. அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்? ஏன் அந்த பர்டிகுலர் இடம் பார்த்தீங்கன்னா கார்னர் பிளாட்டாக இருக்கலாம், அல்லது வந்து அந்த இடத்துல தண்ணி நல்லா கிடைக்கலாம், அல்லது ஃபியூச்சரிஸ்டிக்காக வரப்போகிறதா இருக்கலாம், அல்லது வந்து பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபெசிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருக்கிற டிமாண்டை பொறுத்து தான் அதோட வேல்யூ. அதுதான் வந்து மார்க்கெட் வேல்யூ. 300 ரூபான்றது கவர்மெண்டோட கைட்லைன், தட் மீன்ஸ் ஃபேஸ் வேல்யூ. பட் அந்த இடத்துல உங்களுக்கு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ போகுதுன்னா அதுக்கேற்ற கண்டிஷனுக்கு மார்க்கெட்டில் இருக்க சப்ளை டிமாண்டை பொறுத்து தான் வந்து மாறும். அதுதான் வந்து இந்த 1700, ரைட்டுங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட்டில் ஃபேஸ் வேல்யூ 1 தான் இருக்குது, ஆனால் இங்கே 1700 இருக்குது. இது எப்படி சாத்தியம்? அதாவது 1 ரூபா இருக்கிற ஷேர் வேல்யூவை 1700 கொடுத்து வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க. இதுதான் மெயினாக சொல்கிறது. சப்போஸ் ஃபேஸ் வேல்யூ 2 இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த அமௌண்ட் வந்து அப்படியே டபுள் ஆகும். அப்படி இல்லை, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் குறையும். இவ்வளோதான் வித்தியாசம். சரி, ஓகே, இந்த ஃபேஸ் வேல்யூ இருக்குது. பட் நான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து 1 இருக்குது, இன்னொரு கம்பெனியில் வந்து 2 இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்னு வச்சுங்களேன். இந்த HDFC பேங்க்கில் ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கப்போ ஒரு ஷேர் வந்து, அதாவது 1 ரூபா இருக்கிறது வந்து 1717 ரூபாய்க்கு விற்கிது.
அதே சமயத்தில் 2 ரூபா ஷேரு 1200 ரூபாய்க்கு விற்கிது. அப்படின்றப்ப வேல்யூ மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ரொம்ப நல்ல பேங்க், அதாவது வேல்யூவேஷனில் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம், நிறைய பேர் வாங்குறாங்கன்னு சொல்லலாம், அண்ட் மதிப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஐசிஐசிஐ பொறுத்த வரைக்கும் 2 ரூபா ஷேர் தான் வந்து 1200 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும், ஒரு ரூபாயை வந்து ஒரு ரூபாய் வேல்யூ இருக்கிறது 1200 ரூபாய்க்கு கொடுக்குறது, 1700 ரூபாய்க்கு வாங்குறது பெருசா, இல்லை 2 ரூபாய் இருக்கிறது 1200 ரூபாய்க்கு வாங்குறதுன்றது நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஃபேஸ் வேல்யூன்னு சொல்கிறது. நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ் வேல்யூ, புக் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ இது மூணும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூனா இனிஷியலாக கொடுக்குற ஆஃபர், புக் வேல்யூனா இருக்கிற கடன் மற்ற இதெல்லாம் போக இருக்கிறது தான் புக் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூனா இப்போ எவ்வளோக்கு விற்கிட்டு இருக்கு அதுதான் மார்க்கெட் வேல்யூ. இதுதாங்க ஃபேஸ் வேல்யூன்றதை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தடுத்ததான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த கீ டேர்ம்ஸை வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் இன்னும் அதர் டேர்ம்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கலாம். ஓகேங்க, தேங்க்யூ. சப்போஸ் ஏதாவது புரியாமல் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ.